வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூலை 5th சண்டே எபிசோடு 18th. இது வந்து தத்துவ பாடல்கள் ரெண்டாவது பார்ட் இது. ஸோ சாட்டர்டே அன்றைக்கி 9 பேர் பாடியிருந்தாங்க. இன்றைக்கி 9 பேர் பாட போகிறாங்க. இது விஜய் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. ஸோ ஸ்ரீவர்தினி வந்து ஃபஸ்ட்டு பாட வந்தாங்க. இவங்க வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப எனக்கு ஸ்ரீவர்தினி வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலாக பார்க்காத ஒரு ஆள். அவங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்லி ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்க எங்கேயும் ஒரு மிஸ்டேக்னு ஒன்றும் சொல்ல முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. சித்ரம்மா வந்து சொன்னாங்க, உன்னை வந்து ஒரு நடிகை மாதிரியும் இருந்தது, நல்ல ஒரு நடிகையாக நல்ல ஒரு சிங்கராகவும் இருந்தது இன்றைக்கி அப்படின்னு. விஜய் சொன்னார், எம்ஜிஆர் பாட்டை சரோஜா தேவி பாடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ரீவர்தனிக்கு ஃபஸ்ட்டு கோல்டன் பஸர் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ராவணா வந்தாங்க. ஸ்ராவணா வரும்பொழுதே ஒரு விசிலோட பயங்கரமான ஒரு என்ட்ரியாக இருந்தது. நிஜமாலுமே அவங்க விசில் பண்ணாங்களா, யாருன்னா விசில் பண்ணதுக்கு இவங்க வாசிச்சாங்களா எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். அவங்க விசில் பண்ண மாதிரி தான் இருந்தது எனக்கு. மேபி பின்னால் யாரான பண்ணிக்கலாம் தெரியாது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுவே ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்க பாட ஆரம்பித்தாங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாட்டு. இது வந்து ஒரு மேல் வெர்ஷன் தான், ஆனால் ரொம்ப இவங்களுக்கு பொருந்தி போச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இவங்க வாய்ஸும் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பொருந்தி போச்சு. அதே மாதிரி நல்ல எமோஷன்ஸ் இருந்தது. அப்படி நமக்கே ஏதோ மனசு ஏதோ பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸு, ஒரு வார்த்தையும். அந்த காலத்து பாடல்களே வந்து தத்துவ பாடல்கள்லாம் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா தத்துவ பாடல்கள்லாம் அந்த வார்த்தைகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அந்த வார்த்தைகள் சரியாக உச்சரித்தா தான் அந்த பாட்டு நீங்கள் என்ன தான் ராகமாக பாடினாலும் அந்த எமோஷன் அந்த வார்த்தைகள் இருந்தால்தான் அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் வரும். ஸோ அதை வந்து இன்றைக்கி இவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு தான் நான் சொல்வேன். சித்ராவும் சொன்னாங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக பாடின நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து பஃபீனா வந்தாங்க. அவங்க சிக்கு மங்கு சச்சப்பப்பா அந்த பாட்டு பாடினாங்க. சிரித்து வாழ வேண்டும். நல்லா பாடினாங்க. பட் வந்து அனுராதா சொன்னாங்க, நல்லா பாடினீங்க, பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோஹிதா அடுத்தது வந்தாங்க. அவங்க கண் போன போக்கிலே கால் போகலாமா அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடினாங்க. இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா இவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இன்றைக்கி நல்லா பாடினாங்க. பட் என்னென்னா ஏதோ ஒரு அந்த நோட் ஒன்று மிஸ் பண்ணுறாங்க, அந்த அளவு வந்து மிஸ் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க விளக்கி சொன்னாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ், நான் போன பாட்டுக்கு சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் எமோஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வரணும். இவங்களுக்கு கோல்டன் கொடுக்கப்படலை. அடுத்தது விஷ்ணு வந்தார். மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார். அவருடைய பாட்டுலேயோ அவருடைய அளவோ அது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக பாடினார். பட் அதே தான் இங்கே வந்து எல்லோரும் நல்ல பாட்டுன்னு சொன்னாங்களே தவிர அனுராதா மட்டும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா பாடினீங்க, ஆனால் அந்த குரலில் வந்து அந்த மயக்கம் அந்த குழப்பம் அதெல்லாம் இருக்கணும்னு, இந்த எமோஷன்ஸ்லாம் அந்த குரலில் வந்தால்தான் இந்த பாட்டு வந்து ஒரு நல்ல பாட்டாக வர முடியும். ரொம்ப அழகாக பாடினார். ஆனால் இது ஏதோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆனதுனால இவருக்கும் கோல்டன் கொடுக்கப்படலை. அடுத்ததாக டெனின் பானா வந்தார். இவர் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அந்த பாட்டு அவர் பாட ஆரம்பித்த உடனே நான் எதுவுமே நிஜமாலுமே அவரையே தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்படியே சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னது இது, எப்படி இப்படி பாடுறாரு இவர் அப்படின்னு. அவருக்கும் நான் ஒன்றுமே எழுதலை, ஒன்றுமே நோட் பண்ணலை, அவருடைய பாட்டை தான் ரசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்படி இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் இன்றைக்கி. இவருக்கு உடனே கோல்டனும் கொடுத்துட்டாங்க. வெல் டிசர்வ்ட் அது. அப்போ அவங்க அப்பா வந்து சொன்னார், அவங்க அப்பா வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய எமோஷ்னல் மூமெண்ட் இது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பெரிய சிவாஜி ரசிகர். அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் அவர் போய் கட்டி பிடிச்சிட்ருப்பார் என் பையனை அப்படின்னு சொன்னார்.
உடனே பிரியங்கா வாங்க நீங்களே வந்து கட்டிப்பிடிங்க வாங்க உங்கள் அப்பாவுக்கு பதில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவரும் போய் ஸ்டேஜில் போய் கட்டிப்பிடிச்சிட்டாரு. அப்புறம் சித்ரா சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு சித்ரா பாராட்டினாங்க. அனுராதா ஸ்ரீராம் ஸ்டேஜுக்கே போய் கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. அப்புறம் சித்ராம்மா சொன்னாங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடினேன், ரொம்ப அழகாக பாடினேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினாங்க. இமான் சொன்னார் நாங்கள் உன்னோட பாட்டுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா மேலேருந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். ஸோ டெனின் பர்னோ இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், ரொம்ப அழகாக பாடிட்டார். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நம்பி நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது சில பேரெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தவறிட்டாங்க. நம்ம அன்அஸ்யூமிங்காக இருந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப எக்ஸல் ஆகியிருக்காங்க. இது வந்து நம்ம லைஃப்லேயே இது ஒரு லெசன் தான். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம ஒரு பாட்டை நல்லா பாடிட்டோம் அப்படின்னா மற்றவங்கள விட நம்ம நல்லா பாடுறோன்ற ஒரு சின்ன ஃபீலிங் கூட வரக்கூடாது. எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே அந்த போட்டியிலே இருக்கணும். அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ இங்கே கொஞ்சம் லேக் ஆகிட்டாங்க சில குழந்தைகள்லாம். சில குழந்தைகள் இவங்க வாங்கின கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் மெருகேற்றிக்கிட்டே வராங்க, ரொம்ப அழகாக வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது பேக்கப் ஃபாஸ்ட் பிடிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும், இதை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்றும் ஓட்டிங், நல்லா பாடுறோம் அதனால் நமக்கு அப்படியே நம்ம வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓட்டிங்கில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓட்டிங்க்கு நல்லா கேன்வாஸ் பண்ணுங்கள். அடுத்தது பொன்னிஸ்ட்ரி கூட ரொம்ப அன்அஸ்யூமிங் கேர்ள் தான் எனக்கு இது வரைக்கும். அவங்க வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் அந்த பாட்டு ரொம்ப சர்ப்ரைசிங் தான், ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. அதாவது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அனுராதா சொன்னாங்க மணியாக இருந்தது, கீப் இட் அப் அப்படின்னாங்க. சித்ரா வந்து சொன்னது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணீங்க, இன்றைக்கி வந்து வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி அதுதான், இவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா ஒரு போல்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்தது, எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கேரக்டரை வாங்கிக்கிட்டு அவங்க பாடியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் மெலோடியன் ஒரு டெனின் பர்னோவும் சரி, இந்த ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் கூட இவங்க 2 பேருமே அடிக்கடி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெனின் பர்னோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. இப்போ அடுத்தது மெலோடியன் வந்தார். மெலோடியன் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அந்த பாட்டுடைய ராகத்தில் அவர் சுதாகர் தான் எழுதி தர்றாருன்னு சொல்லுவார். அவருடைய பாட்டு வாழப்போகிற வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருந்தாரு. அதில் அப்படியே எல்லாரை பற்றியும் எழுதிட்டார். சூப்பர் சிங்கர் பற்றி, அந்த ஸ்டேஜில் சித்ரா பற்றி, அவங்க அனுராதா பற்றி, இமான் பற்றி எல்லாம், மணி பேண்டு கூட எழுதிட்டார். பட்டு பிரியங்கா இவங்களை பற்றி சொல்லும்பொழுது மட்டும் பிரியங்கா கொஞ்சம் நல்லா பாராட்டி சொல்லலை. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, விளையாட்டாக கலாய்க்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் போட்டார். ஸோ அப்போ அவங்க விளையாட்டாக தான் சொன்னாங்க. அது பாடி முடிச்சுட்டு இவங்க கோல்டன் கொடுத்துட்டாங்க இதுக்கு. அப்போது பிரியங்கா மட்டும் சொன்னாங்க நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னு. இல்லைக்கா நான் சொன்னேன்க்கா, எங்கள் அப்பா கிட்டே கூட சொன்னேன்க்கா, இப்போ கூட இந்த வார்த்தையை மாற்றிடலாம்ப்பான்னு சொன்னால் எங்கள் அப்பா முடியாதுடா இப்போல்லாம் சொல்லிட்டாருன்னா அவங்க அப்பா வரே தலையில் அடிச்சுக்கிறாரு. அதுக்குள்ளே இவங்களும் சொன்னாங்க, சித்ராவும் சொன்னாங்க, எல்லாரை பற்றி நல்லா எழுதிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. அப்போ வந்து நான் அவர் சுதாகர் தான் எழுதினார், அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், அவர் வந்து இந்த வாட்டி பரவாயில்ல அடுத்த வாட்டி மாற்றிடலான்னு சொன்னார் அப்படின்னு. அப்புறம் அடுத்த வாட்டி கட்டாயமாக மாற்றிடணும், பிரியங்காவை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கட்டாயமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சின்ன பையனாக இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவார். ஆனால் அந்த குழந்தைத்தனமும் இருக்கும், அதுதான் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இவர்கிட்ட. அப்போது சித்ரா வந்து அந்த கோல்டன் பஸர் அடிக்கிறதுக்கே மாகாப்பாவையும் பிரியங்காவையும் கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் அவங்க கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. இமான் சொன்னார், ஒரு குடும்ப விழாவில் வந்து நம்ம குழந்தைங்க யாருன்னா பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக வந்தது சர்வேஷ் வந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அந்த பாட்டு. அவர் எப்போவுமே எல்லா பாட்டுமே ரொம்ப அழகாக பாடுறார், எங்கேயுமே ஒரு தப்பு வராமல் ரொம்ப நீட்டாக தான் பாடுறார் அவர். இந்த பாட்டையும் ரொம்ப பிரமாதமாக பாடினார், அவருக்கு கோல்டன் கொடுத்தாங்க. இமான் சொன்னார், ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள்
எந்த பாட்டாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அனுராதா சொன்னாங்க, சர்வேஷால் சர்வமும் பாட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவருக்கும் கோல்டன் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணார் அவர். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஃபைனலி மில்கி மிஸ்ட் கிஃப்ட் டேம்பர் வந்து சர்வேஷ்க்கு கொடுக்கப்பட்டது. இண்டிகேஸோடைய ஸ்பின் வீல் அது வந்து மெலோடியன் கொடுத்தாங்க. அது காமெடி என்னென்னா, மெலோடியன் தூங்கிட்டார். அதுக்குள்ளே அப்படியே தூங்கி விழுறாரு. அவரை பிடிச்சி எழுப்பிட்டு வந்து ஸ்பின் பண்ண சொன்னாங்க. ஸ்பின் பண்ணால் அவருக்கு கிட்டார் கிடச்சிருக்கு. சாதாரணமாக இருந்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். தூக்க கலக்கத்தில் அப்படியே கிட்டார்னு வாங்கிட்டு போயிட்டார் அவர். அதுக்கு அடுத்தது வந்து வாய்ஸ் ஆஃப் த வீக், வெரி இம்பார்ட்டண்ட் கிஃப்ட்டு. இந்த வீக்கோடைய வாய்ஸ் ஆஃப் த வீக் வந்து டெனின் பர்னோ. ரொம்ப ஹாப்பி, அவங்க அப்பாவுக்கும் சரி அவருக்கும் சரி. இது ரொம்ப வெல் டிசர்வ்டு. ஸோ இவர் வந்து ஆரியனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவர் போய் உட்கார்றாரு. ஸோ இந்த வாரம் அந்த ஸ்பெஷல் சேர் டெனின் பர்னோவுக்கு கிடச்சிருக்கு. ஒரு வீக்கும் இனிமேல் இது மாதிரி டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரோஹிதா அண்ட் மித்ரன். ரோஹிதாவும் சரி மித்ரனும் சரி 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ், ரொம்ப நல்லா பாடக்கூடிய சிங்கர்ஸ் தான். இது வந்து எண்டு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எண்ட் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டீங்க. உங்களை வந்து உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். இதுலேயே நீங்கள் வைல்ட் கார்டில் வரலாம் தெரியாது. அப்படி இல்லைன்னாலும் உங்களை நிச்சயமாக விஜய் டிவியில் திருப்பி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பாட்டை விடாதீங்க. இதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டில் இன்னும் விடாத முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணுன்னா பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே அதுக்காக உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு நாள் வின் பண்ணுவீங்க. அதை வந்து விடாதீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நல்ல திறமை இருக்குது. இன்னும் மேலே வருவீங்க. அதை விடாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வாரம் இதோடு முடியுது. ஸோ அடுத்த வாரம் வரை காத்திருக்கலாம். அடுத்த வாரம் எந்த குழந்தை எப்படி பாடப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.